கிராமவாசிகளுக்கு தெரிவிப்பது என்னன்னா, விவசாய தொழிலாளர்களுக்கு 8 நாள் கூலியை உயர்த்தி கொடுக்கும்படி அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்காங்க. ஏய், தப்படிக்காத நிறுத்து. இந்த ஊர்ல எல்லாம் தண்டரா போடக்கூடாது. போ போ போ. வேட்டி கட்ட கூடாதவனுங்க எல்லாம் வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு ஆட்டம் போடுறானுங்க. இனி எனக்கு வேட்டி. ராமானுஜம், அந்த பயல்க ஒத்துமையா இருக்க கூடாது. அவனுங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு சாகணும். எங்க பங்காளி போற? போகும்போது எங்க போறேன்னு கேக்குறியே, போற காரியம் வழங்க மாடா. அட உன் பக்கத்து இருக்காரே நாசமா போக, இப்படி வெள்ளையஞ்சலிமா போனே நான் எங்க போறேன்னு கேட்க மாட்டாங்களா? எனக்கு பொண்ணு வாங்க போறேன். உன்னால எக்கி கண்ணத்தை தொட முடியுமாடா? உனக்கெல்லாம் ஒரு பொண்ணா? நீ கொஞ்சம் வாய. ஒருவேளை நம்மளே பொண்ணு பார்க்க வர சொல்லுவானோ? என்ன பாக்குற? தூக்கி விடு. என்ன பங்காளி, உன்னால எக்கி கண்ணத்தை தொட முடியுமாடா? எப்படி தொட்டம் பாத்தியா? பொறாம குடிக்க. நீ என்ன அடிச்ச? நான் தான்டா அவன் பக்கத்து வீட்டுக்காரன். என்ன போய் நாசமா போங்கற? மச்சான், கதிர் மச்சான், உன் கல்யாணத்துக்கு பந்தல் போடுவா கீத்து வாங்கிட்டு போற? டேய் இறா, அங்க போறா. தாவர கதிர்ட்ட பேசுறா. மச்சானுக்கு கல்யாணம் மன பொண்ணுக்கு தெரியாமல? ஊருக்கே தெரியாம கல்யாணம் பண்ணலாம், ஆனா பொண்ணுக்கு தெரியாம கல்யாணம் பண்ண முடியுமா? அப்படியாடா பேசுறான். பொண்ணு யாரு? இது கேக்குறவதான் பொண்ணு. ஆமா, இந்த நினைப்பு எத்தனை நாளா? உன்னை பார்த்த நாள்ல இருந்து என் மனசு கிடந்து தவிக்குது. யாரு மனசும் கடந்து தவிக்க வேண்டாம், எனக்கு மாப்பிள்ள தயாரா இருக்கு. எங்க எவன் காத்துக்கிட்டு இருக்கான்? என்ன மீறி எவனும் உன் கையை பிடிக்க முடியாது. அப்படி மீறி பிடிச்சா அவனுக்கு கை இருக்காது. கீவலூர்ல என் முறை மாப்பிள்ள காத்திருக்காரு. அவர் வெட்டருவா வீச்சு அந்த வட்டாரத்திலேயே பிரசித்தம். வார்த்தையை உசாரா விடுங்க, அப்புறம் கை கால் இல்லாம போயிடும். அவனை கட்டிக்க மாட்டேன்னு நீ மூக்கு சிந்தி ஒப்பாரி வச்சதே எனக்கு தெரியும். நான் மூக்கு சிந்தினத யாரு வந்து சொன்னா? உன் வீட்டு பக்கம் வீசின காத்து வேகமா வந்து என்கிட்ட அப்பவே சொன்னது. இன்னொரு செய்தியும் காதுல வந்து சொன்னது. அது என்ன புது செய்தி? நீ கதிரின்னு ஒருத்தனை மனசுலயே சுமந்துக்கிட்டு மறைகிற செய்தி. ஆளை பிடிச்ச பிறகு அரை நாளி பிரிஞ்சிருக்க மனசு வராது. பசலையால நான் வாடுறதுக்குள்ள வரிசையோட வா மச்சான். தாமர, பசலைக்கு என்கிட்ட கைவசம் ஒரு வைத்தியம் இருக்கு. தனியா வரியா? சொல்லிதானே. வாங்கப்பா கதிரு, வாங்க வாங்க. இந்தாங்க செலவு. வேணாண்ணே, நீயே கஷ்டப்பட்டு கடன் உடனே வாங்கி வீட்டுக்கு கீத்து விடுற. வேணாண்ணே. பரவாயில்ல வச்சுக்குங்க. தேவூர்ல இருந்து கீத்துகளை தூக்கிட்டு வந்துறீங்க, கால் வலிக்கும், எதனாச்சும் வாங்கி சாப்பிடுங்க. அட நீ வேறண்ணே, கால் வலியா பெருசு? மழைக்காலம் வந்துட்டு அண்ணன் இன்னும் வீட்டுக்கு கீத்து விடாம இருக்காருன்னு உன் வீட்டை பார்க்கும் போதெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கும். கீத்து வாங்கியிருக்கேன், போய் தூக்கிட்டு வாங்கன்னு சொன்னதும் எவ்வளவு சந்தோஷமா தூக்கிட்டு வந்திருக்கோம். காசு கொடுக்குறிய. மழை வெள்ளம்னா நம்ம ஜனங்க ஒன்ற மாதிரி நீ தான் தெருவிலேயே பெருசா வீடு கட்டியிருக்க. மழை வெள்ளம்னா நம்ம சனங்க ஒன்றதுக்கு கோயிலையும் விட மாட்டாங்க, பள்ளிக்கூடத்திலையும் விட மாட்டாங்க. அதுக்குதான் நம்ம சனங்க ஒன்ற மாதிரி வீடு கட்டணும்னு வைராக்கியமா சோத்துக்கு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சாப்பாட்டு நெல்ல வித்து இந்த வீடு கட்டுறேன். புயல் அடிச்சா நாமளும் போய் கோயில்லயோ பள்ளிக்கூடத்திலயோ ஒன்றோம். நம்ம உசுரும் விலை மதிக்க முடியாதுதான். நம்மளையும் அம்மா 10 மாசம் சுமந்துதான் பெற்றிருக்கா. நாம ஒண்ணும் புழுவுக்கு போறக்கல. கதிரு, நீங்க எல்லாம் துடிப்பா இருக்கிறது சந்தோஷம் தான். குனிஞ்சு குனிஞ்சு நாமெல்லாம் குடியிருக்க நல்ல ஒரு குச்சி கூட இல்லாம வாழறோம். நம்மள மண்புழுவா நினைச்சு மிதிக்கிறாங்க. இனிமே நாமளும் மனுஷங்க தான் காட்டணும். நெல் உற்பத்தியாளர் சங்க உறுப்பினர்களுக்கு மாலை வணக்கம். இன்றைய நாள் நமது சங்க வரலாற்றிலே மிக முக்கியமான நாள். நமது சங்கத்திலே உறுப்பினராகாமல் கழக கொடிபிடித்து தொழிலாளர் சங்கத்திலே உறுப்பினராக இருக்கும் இருவர் தங்கள் தவறை உணர்ந்து திருந்தி நமது சங்கத்திலே உறுப்பினராக இருக்கிறார்கள். இது தொடக்கம், இனி இது தொடரும். மிராசுகளும் அண்டிப்படைக்கும் தொழிலாளர்களும் ஒன்று சேர்ந்தால்தான் நாம் நல்லபடியாக விவசாயம் செய்ய முடியும். அதற்கு தொழிலாளர்களும் நம் சங்கத்திலே சேர வேண்டும்.
அப்படி சேராவிட்டால் இது கலவர பூமியாகத்தான் காட்சி அளிக்கும். வேலை கொடுப்பது நாங்கள், விளைவிப்பது நாங்கள், கூலியை நிர்ணயம் செய்வது மட்டும் நீங்களா? பரதேசி நாய்களா? யாரா கொடுத்தது உங்களுக்கு இந்த அதிகாரத்தை? தலைவரே, இனியும் பெரிய தம்பியை உயிரோடு விடக்கூடாது. பெரிய தம்பியை கொண்டாதான் நம்ம நிம்மதியா வாழ முடியும். ஆயுதத்தால இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது. அது நம்ம போராட்டத்தை திசை திருப்பிடும். நமக்கு நல்லதில்ல. இந்த பெரிய தம்பி போனா இன்னொருத்தர் தலைவன் ஆவான். அவனும் நம்மளை அழிக்கத்தான் பார்ப்பான். சமத்துவமாம் எல்லாம் ஒன்றா? ஏதோ புதிதாக கண்டுபிடித்ததை போல் பேசுகிறார்கள். ஆண்டான் அடிமை என்று காலம் காலமாக இருக்கும் வழக்கத்தை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் வாழ மாட்டீர்கள் என்று எச்சரிக்கிறேன். நாங்கள் சாமதான பேத தண்டம் ஆகியவற்றை கரை கடந்தவர்கள். எங்களுடன் மோதி அழிந்து போவதை விட எங்களுக்கு அடிபணிந்து வாழ்வதே புத்திசாலித்தனம். ஆகவே கலகப்பொடி பிடிப்பதை விட்டுவிட்டு எங்கள் சங்கத்திலே சேர வேண்டும். பல நூற்றாண்டுகளை நம்மளை சுரண்டி சாப்பிட அனுமதிச்சிட்டோம். அந்த ருசி அவங்கள விடமாட்டேங்குது. நம்மளை அழிச்சுடுவேன்னு மிரட்டி அடிபணிய வைக்க பாக்குறாங்க. 2 பேர் சேர்ந்ததால எல்லாரும் சேர்ந்துருவான்னு நப்பாசை. நாம் ஒற்றுமையா நின்று போராடின வெற்றி நமக்கு தான். வீம்புக்கு போராடி உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கிக் கொள்ள வேண்டாம். சட்டம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் என்று பகல் கனவும் காண வேண்டாம். சட்டம் என் சட்டை பாக்கெட்டிலே பத்திரமாக ஒளிந்து கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதை. எவ்வளவு திமிர் இருந்தா நம்ம ஊர்ல இவன் குடியேற்றான். தாய்ங்க எல்லாத்தையும் விட நல்லா ஏறிட்டோம், நல்லா ஏறிட்டோம். கருங்காலி பாவாட ஒலிங்க, கருங்காலி தாலி முத்து ஒலிங்க, கலகக்கார பெரிய தம்பி ஒலிங்க. விடுறா, இழுக்காதடா, துண்ட விடுறா. நாங்க அந்த சங்கத்தில் சேர்ந்த உங்களுக்கு என்னடா? எங்களுக்கு என்னவா? அண்டி பொழைக்கிற கூலிக்காரங்க, அடிமை நாய்ங்க, பரதேசி பேல்கள்னு பெரிய தம்பி உங்களால அப்புறம் மரியாதை கட்டுடாமா? அப்புறம் என்னடா அப்புறம்? இப்ப அடிக்க விட்டு வேடிக்கை பாக்குற? விடுங்கடா, நம்மால நாமளே போய் அடிச்சுக்கிட்டு. நம்மளா இவங்க? நம்ம போராட்டத்தை கெடுக்கிற கருங்காலிங்க, இவங்களை கொல்லணும். போடுறோம், நல்லா போடுறோம். நம்ம சங்கத்தை விட்டு எப்படியா போவீங்க? வாயா விடுறா. டேய், உசுருக்கு பயந்து போய் சேர்ந்தாங்கடா. அண்ணே, எங்களை பலி கொடுத்தாவது உங்களை நாங்க காப்பாத்துவோம். பெரிய தம்பி உங்களுக்கு அள்ளி கொடுக்க மாட்டான். அவன் சொன்னது கேட்டீங்களா? 5 படி தான் கூலி தருவேன்னு அடிச்சு சொல்றான். காலில் விழுந்தவங்கள தூக்கி விடுறது மிராசங்க பழக்கம் கிடையாது. எந்திரிக்க விடாம மிதிக்கிறது தான் மிராசங்க பழக்கம். இது நம்ம பல வருஷமா பார்த்துக்கிட்டு வரோம். கெஞ்சி பார்த்து கிடைக்காம தான் இப்ப போராடுறோம். இது தெரிஞ்சும் எதுக்கு போய் நீங்க அந்த சங்கத்துல சேர்ந்தீங்க? நாளைக்கு காலைல நீங்க 2 பேரும் கலகக்கார பையன் ராமனசுகிட்ட போய் நாங்க உங்க சங்கத்துல இருந்து விலகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு காத்திருக்காம வந்துருங்க. புரிஞ்சுதா? சரி, போயிட்டு வாங்க.